ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே. அது எங்கள் சின்ன பாப்பாவுக்கு, ரெண்டாவது பாப்பாவுக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து காலையிலேருந்து ஒன்றுமே பண்ணலைங்க. காட்டிலையே வேலை சரியாக இருந்துச்சு. அவளுக்கு வேறு அம்மை போட்டிருந்துச்சா. எங்கள் வீட்டில் 3 பேருக்குமே அம்மை போட்டிருந்துச்சி. இதை பற்றி அடுத்த வீடியோவில் ஒரு லாங் வீடியோவில் சொல்கிறேன், கேளுங்க. அப்புறம் நைட்டுக்கு தான் எங்கள் வீட்டுக்காரங்களாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எதுவுமே பண்ணல. புது ட்ரெஸ்ஸு எதுவுமே, கேக் எதுவுமே வாங்கலை. அம்மை போட்டிருந்தோம். அது அம்மை ஃபுல்லாகவும் இன்னும் போகலை. அந்த திட்டாக இருக்கும்ல, அந்த காயம் அதெல்லாமே இன்னும் ஃபுல்லாகவே ஆறலை. அதனால் கேட்டதுக்கு புது ட்ரெஸ்லாம் போடக்கூடாதுன்னாங்க. ஆனால் அது வந்து இன்ஃபெக்ஷன் தான், பட் இருந்தாலும் போடக்கூடாதுன்னாங்க. சரி, ஒரு செலவு மீதியாக சொல்லிட்டு நானும் வாங்கலை. அப்புறம் நைட்டுக்காக சரி ஏதோ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். எல்லாத்துக்கும் லீவு தானே அப்படின்ட்டு எல்லாத்தையும் கிளம்பிட்டு வீட்டெலாம் பூட்டிட்டு அப்புறம் நாங்களாம் ஹோட்டல் போயிட்டோம். அப்புறம் எங்கள் நாயும் எங்கள் பூனை மட்டும் பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பழைய சாதம் இருந்துச்சு, அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நாய்க்கு பூனைக்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் நைட்டு ஆகிடுச்சிங்க. இப்போவே நிலவு பார்த்திங்களா, நல்லா அழகாக தெரியுதா? நைட்டில் வண்டியில் நாங்கள் உக்காந்துருக்கிறதும் தெரியுது, இருட்டாக ஒன்றுமே தெரியல. ஆனால் நிலவும் எங்கள் கூடவே வருது. நாங்கள் சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவோம், நாங்கள் நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க, நைட்லாம் நடப்போம்ல, அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் இல்லை. சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் நாங்கள் நடக்கிறோம்னா நிலாவும் எங்கள் கூடவே வரும், நட்சத்திரமும் எங்கள் கூடவே வரும். எல்லாருக்கும் அது ஒரு சொல்லி இது பண்ணிட்டு போனதுலாம் ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி என் பிள்ளைங்கள்ட்டையும் வண்டியில் காமிச்சு சொல்லிகிட்டே போனோம். இந்த மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கீங்களா சின்ன பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் அப்படி போனோம். போகிற வழி ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கும்ல, அதில் தான் வந்து எடுத்தோம். இந்த கொஞ்சம் தெரிகிறதெல்லாம். இது முன்னாடி போகிற வண்டி வந்து கொஞ்சம் முன்னாடி டிராஃபிக் ஆகிடுச்சிங்க. அது எலெக்ஷனுக்கெலாம் அமௌண்ட் கொடுப்பாங்கள்ல, அதை பிடிக்கிற வண்டி. யார் கொடுக்காம இருக்கா, யார் அவங்களே வாங்கிட்டு கூட விட்டுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, ஒரு வேலையாக அப்புறம் கச்சராபாளையம் போயிட்டோம். ஹோட்டல் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்கங்க. நல்லா இருந்துச்சு. இந்த ரிலாக்ஸ் பாயிண்ட்டு நல்லா இருந்துச்சு. வெளியே அதாவது பில்டிங்லாம் எதுவும் கிடையாது, வெட்ட வழியாக இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு வேளை வெயில் காலத்துக்கு மட்டும்தான் அது வச்சுருப்பாங்களோ, இந்த மழை காலத்துக்குலாம் செட் ஆகாது. ஒரு ஷெட்டு மாதிரி லைட்டாக அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்குதோ, இந்த மாதிரி பாருங்கள், ஷெட்டு மாதிரி வளைஞ்ச மாதிரி தான் இருக்குது. மீதி எல்லா சைடுமே ஓப்பனாக தான் இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே நல்ல எதாவது சொல்கிறது, நான் ஒரு நைட் மூடில் சாப்பிட ஓகே, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு வேறு அம்மை போட்டிருந்தா. அவளால் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய அம்மை என் தம்பிக்கும் போட்டிருந்துச்சு, எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் போட்டிருந்தது. இவங்கள விடவே இவளுக்கு அதிகமாக போட்டிருந்துச்சு. அதனாலே அவளால் நிறைய சாப்பிடவே இல்லை. எங்கள் வீட்லேயும் எதுவும் செய்ய முடியல. சரி, ஒரு பிள்ளை சாப்பிடாத இருக்கும்போது இன்னும் செய்ய முடியாதுல்ல வேறு எதையும். அங்கே போயும் அவளுக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஆறலை, லைட்டாக தான் ஆறி போயிருந்துச்சு அந்த காயெல்லாம். அப்புறம் ஏதோ சாப்பிட்ருந்தோம். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நான்வெஜ்ஜாக வெரைட்டியாக வாங்கி சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீமோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பணும். எங்கள் எல்லோரும் ஒரு வெரைட்டி ஃப்ளேவரில் வாங்கினோம். அவங்கவுங்க ஒரு டேஸ்ட்டு ரிச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி சப்பிக்கிட்டு நாங்களே நீ ஒரு வை அப்படி சொல்லிட்டு சப்பி சாப்பிட்டுக்குவோம். அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குது. அப்புறம் என்ன பண்ணேன், பிள்ளைங்கள்ல அப்படி என் பையனுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதே பிடிக்கலங்க. அப்படி ஃபோனை தட்டி ஓடுறான் சீனு. இனிமேல் என் ஃபோனை அவன் எடுக்கட்டும், அப்புறம் கஞ்சி காசிடுவேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி தட்டி ஓடுறான்னு பாருங்கள். அப்புறம் அப்படியே போயிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டு வர வழியில் ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்தாச்சு வேறு வீட்டுக்கு. அந்த அம்மா போட்ட வீடியோவை நாளைக்கு போடுறேன். பாய், தேங்க்யூ.